வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னா, இன்றைக்கி வந்து நான் என் பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கே அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ என்ன ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகலாமா? ஸோ இங்கேருந்து நான் ரெடி ஆகிட்டு போகிறேன். ஸோ போகிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ வாங்க ரெடி ஆகலாம். அண்ட் இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்னா முல்தானி பவுடரும் அண்ட் சாண்டல் பவுடரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து தனியாக ஷார்ட்ஸ் போடலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இது முல்தானி பவுடர் அண்ட் இது வந்து சாண்டல் பவுடர். ஸோ சாண்டல்வுட் பவுடர். ஸோ இது வந்து ரியலாக இல்லை ஃபேக்காக எனக்கு தெரியல. ஸோ மீன்ஸ் நான் யூஸ் பண்ணி வந்து என் ஃபேஸுக்கு வந்து இது செட் ஆகலை. எங்கள் அம்மா ஃபேஸுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரியலாக ஃபேக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கூகுளில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அது வந்து சொல்லிட்டு பவுடரோடது காமிக்க மாட்டேங்குது, அது ஸ்டிக்கர் இருக்கும்ல. ஸோ அதுதான் காமிக்கிறதுக்கு அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ பவுடரோடது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வந்து ரெடி ஆகலாம். ஸோ இப்போ வந்து தலை வந்து ஒரு 80 to 70% வந்து காய வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் தான் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எஸ் ட்ரெஸ் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என் தங்கச்சி தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ தான் நான் இது வந்து என்ன செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் நான் போடுவேன். ஸோ இந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நேத்தோட vlog வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜூடியோட vlog பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ப்ரைமர் என்கிட்ட இல்லை. ஸோ சரி ப்ரைமர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஆனால் அது வந்து இங்கே துவாரகா மோடில் என் ஆஃபீஸ்லேருந்து அது பக்கம். ஸோ நேற்று அங்கே தான் போயிருந்தோம், சரியா? ஸோ அங்கே போனதுக்கப்புறம் மீன்ஸ் அங்கே வந்து இன்னும் திங்ஸ் வந்து இன்னும் வந்து அவங்க கொண்டு வரல. நிறைய இது வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அடுத்த மாதம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். என்ன அதை முக்கியமாக வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் நிவ்யாவோட தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து குடிச்சிட்ருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, அதுதான் தண்ணி சுத்தம் வருது. ஸோ க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து நான் வாங்கினதில்லை, எங்கள் அண்ணா வாங்கினது ஊருக்கு பிறந்தப்போ. ஸோ இப்போ அண்ணா யூஸ் பண்ணுறதில்ல, நான் யூஸ் பண்ணுறத. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்கு ஒரு ஆளை வந்து நான் காட்ட போகிறேன். ஏன்னா அவங்கள வந்து நான் ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குறேன். அவங்கள தான் எப்பி வீடியோ கால்லாம் பண்ணி பார்த்துப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால பண்ணுறதில்ல அவளுக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, அவளையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் இடத்துக்கு இன்னொரு ஆளுங்களும் கொஞ்ச நாளில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஸோ எஸ் சன்ஸ்க்ரீனும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து நான்
2 நாள் முன்னாடி நான் வந்து கன்சீலரும் அது கலர் கரெக்டரும் நான் எடுத்து பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வரேன். சரி, லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நீங்கள். ஸோ இது வந்து வச்சுருந்தேன். ஸோ இங்கெங்கெல்லாம் நான் வந்து கை வச்சுருப்பேன், தெரியுதா? இங்கெல்லாம் ஆயிலாக இருந்துச்சு. அது ஏன்னே தெரியல, எனக்கும் தெரியல அது ஏன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுப்பேன், சரியா? ஸோ அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதே மாதிரி தான் கன்சீலரும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். காமிக்கிறேன். இது இப்போ இப்படி இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ஆயிலினஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி ரொம்ப நாளாக வெளியே இருக்கே அப்படின்னு நினச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ எஸ், வாங்க. இப்போ தான் இந்த ப்ரஷ் எல்லாமே என்ன சொல்லுங்கள், என்கிட்ட இருக்கிறதே 3 ப்ரஷ்ஷு. இந்த 3 ப்ரஷ்ஷு இது வந்து மார்க்கெட்டில் வாங்கினது. இது வந்து இந்த 2 வந்து ஷாப்பில் வாங்கினது. இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கும்போது. ஸோ அப்புறம் இது ஒரு பழைய ஸ்பாஞ்ச். இது ஆமாம், ஸ்பாஞ்சும் வாங்கலான்னு இருந்தேன். நான் ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கியிருக்கேன், நீங்கள் காமிக்கிறேன். எஸ், என்கிட்ட வந்து இந்த ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து 3 ஸ்பாஞ்ச் இருக்கு. நான் காமிக்கிறேன். நான் வந்து இந்த மஸ்காரா வாங்கியிருந்தேன் ஜூடியோலேருந்து. ஸோ என்கிட்ட வந்து ஜூடியோட தான் லைனரும் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அது தீபாவளிக்கு வாங்கினேன். ஸோ அதை இப்போ வரைக்கும் அது யூஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, 3 ஷேடு. இது வந்து கொஞ்சம் டார்க், இது இதை விட லைட், இது இதை விட லைட். இதே லைட் தான், ஆனால் இதை விட லைட் இது 3 வாங்கினேன். 79க்கு தான். ஒரு ஸ்பாஞ்சும் வாங்கலான்னு இருந்தேன் இந்த மாதிரி. ஸோ அது வந்து நான் வாங்கலை, என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி எல்லாத்துலேயுமே இதுலேயே தானே பிளக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. ஸோ இன்னும் வாங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ நேரம் நான் ஏன் பேசிகிட்டு இருந்தேன்னா, அந்த சப்ஸ்கிரைபில் கொஞ்சம் அது ஆகணும்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறேன், ஏதோ ஒன்று ஆகணும்னு சொல்லிட்டு. சரியா, நான் மேக்கப்பே நான் மறந்துட்டேனே. ஆரஞ்சு இதெல்லாம் இங்கே வந்து இப்படி காட்டுறேன், கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஆமாம், எஸ். ஸோ இப்போ வந்து அப்படியே நான் ப்ரெஷ்ஷை எடுத்தேன் இல்லைங்க. இப்போ தெரியுதா என் ஃபேஸு? எஸ், நாங்கள் போய் தான் ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணலான்னு வந்தேன். சரி, அப்புறம் அங்கே போய் எனக்கு டைம் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் இருந்தே பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நிறைய ஆளுங்களை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பின்னாடி இருந்து வந்து கிளார் அடிக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாமான்னு பார்க்க. எஸ், நிறைய ஆளுங்களை வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நான் போய் பார்த்துட்டு வருவேன் எப்போ பேசி. ஆனால் இப்போல்லாம் அது கூட இல்லை. நிறைய நாள் ஆச்சு. என் பிம்பிளுக்கு வந்து நான் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். வந்து நேற்று நான் நினச்சேன் சரி ஐப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐப்ரோ வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா சில பல காரணத்தினால ஒரு நிமிஷம். சில பல காரணத்தினால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஆமாம், ஸோ கொஞ்சம் வேலைனால
இது பண்ணி சத்தமாக கேட்கும். எஸ், இப்போ தெரியுதா? ஆமாம், சில பல காரணத்தினால் நேற்று வந்து என்னால் ஐப்ரோ வந்து பண்ண முடியல, பண்ண மாட்டேன். சரி இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பண்ணல. ஸோ வந்து ஜூடியோது வந்து 2 ஷீட் மாஸ்க் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஏன் இப்படி ஸ்பான்ஸில் வருது? இது தெரியலையே. நிமிஷம் இல்லைங்க, நான் முடிச்சுக்கிறேன். எஸ், அதை வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கன்சீலர் போடலாம். நிமிஷம். ஸோ எஸ், ஃபேஸ்லேயும் முடிச்சாச்சு அண்ட் ஐயும் முடிச்சாச்சுன்னா இதில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஐ மேக்கப் வந்து. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணுறது தானே. ஸோ இந்த ப்ரஷ் தான் வந்து ஜூடியோவில் வாங்கியிருந்தேன் மாதிரி. ஆனால் இது வந்து வால்யூம் தருமா தராதா எனக்கு தெரியாது. எஸ், இட்ஸ் குட், நல்லா இருக்கு. இதுக்கும் அண்ட் இதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஐ திங்க் உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேஷஸ் வந்து இந்த சைடு தெரியுது, இந்த சைடு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ எஸ், குட். ஸோ நான் இன்னொன்று பார்த்துருந்தேன், அது வந்து கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, ஒரு பி மாதிரி இருந்துச்சு அது. ஸோ எஸ், அதுதான் வால்யூம் கொடுக்குன்னு நினச்சேன். ஆனால் இதுவும் வால்யூம் கொடுக்குது. எஸ், குட். இல்லைங்க, ப்ராப்பராக போட்டு வந்துடுறேன் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. ஸோ எஸ், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோடய ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ எஸ், ஃபேஸும் நான் வந்து செட்டலாக தான் நான் வச்சுருக்கேன், நான் ஓவராலாக பண்ணல. ஸோ எஸ், ஸோ நெக்கு வந்து ஃபேஸோட கலரையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே ரெடி. ஸோ என்னது ஹேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடலான்னு இருக்கேன். ஸோ இயரிங்ஸ் வந்து இதே தான் நான் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா. ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு இன்னும் நான் கீழே வந்து நான் போடல, இது வந்து வீட்டோட தான் போட்டிருக்கேன் சரியா. ஸோ இன்னும் அது வந்து அல்மாரியில் தான் இருக்குது, பீரோவில் தான் இருக்குது, இன்னும் எடுக்கலை. ஆனால் இது 2 நாள் முன்னாடியே எடுத்துட்டேன் சரியா. ஸோ இன்னும் வாங்க ரெடி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து கிரிம்ப் இல்லைனா கர்ல் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இப்போ ரெண்டுமே பண்ணல. ஸோ அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஃபேஸுக்கு வந்து கிரிம்பிங் வந்து செட் ஆகாது சரியா. கேர்ள்ஸ் நான் பண்ணேன்னா என் ஹேர் வந்து நிற்காது, அது ஏன்னே தெரியல. இப்போ நான் தலைக்கு குளிச்சிருக்கேன்னா ஒரு போகிறதுக்குள்ளார என் ஹேர் வந்து என்ன கதி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்கா. ஸோ நான் போக போக இந்த என்ன சொல்கிறது ரொம்பவே ட்ரை ஆகிடும் என் ஹேர் வந்து அப்படி. ஸோ வாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே பின்னா நான் கட் பண்ண முன்னாடி ஹேர் வந்து அது தெரியக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என் வீட்டில் அவ்வளோ கிளிப்பாக இருக்குது, ஆனால் எனக்கு எப்போ தேவையோ அப்போ எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
ரொம்ப அழகாக இருக்கு. சரி, நான் இந்த சைடும் பின்னிட்டு வரேன். எங்கள் அம்மா பார்த்தீங்களா விட்டு வைக்காம எப்படி சுற்றிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் எங்கள் அம்மாவோட சாரீ பாருங்க. நான் தான் சொன்னேன், எங்கள் வந்து சாரியை கட்ட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு பொட்டன் பண்ணுறேன் பிந்தியில் கோபாலு. சரி வாங்க, என்ன ரெடி ஆகிட்டு உங்களை மெட்ரோ ஸ்டேஷனில் மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து நானும் எங்கள் மாத்திராணியும் வந்துட்டாங்க. ஸோ மெட்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அழகாக இருக்கிறேன் இப்போ தெரியுது. ஸோ வாங்க இங்கே போகலாம். வாங்க, மெட்ரோ வந்து அந்த சைடு வந்துருச்சு, இன்னும் இந்த சைடு வரணும். வந்துட்டோம். இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்? யாருக்கு? அதுவும் என்னோட பையனோட பொகு. எங்களோட இன்னொன்று அன்னைக்கு வந்து இன்னைக்கு பேபி ஷவர். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். போகலாம். இன்னும் அங்கே போய் நான் காமிக்கிறேன். அந்த அண்ணா வந்து அந்த கையில் சூட்கேஸ் இருக்குது, அதை தள்ளி விட்டுட்டே வந்தேன்னா அது விழுந்துருச்சு. அதை பார்த்து எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. நில்லுங்க, எக்ஸைட் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம் கைஸ். வாங்க, இன்னைக்கு எங்கள் அண்ணன், அண்ணி, பாப்பா எல்லாரையும் காமிக்கிறேன். வாங்க போகலாம். எஸ், வீட்டுக்கு போக போக யாத்திரை குருவாரப்பர் சாமியை வந்து நாங்கள் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. உள்ளே போகலை. இப்போ சூட் கேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் வீட்டுக்கு போகலாம். 10 மணி ஆகிடுச்சு. 11 மணிக்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா. இப்போயே 10 மணி ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். நடக்கிறது தானே எப்பயுமே. புதுசாக சொன்னால் பண்ணுறோம். யாரு? பிரியா. எஸ், வாங்க போகலாம். எஸ், வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ப்ளஷ்ஷெல்லாம் லிப்ஸ்டிக்லேருந்து போட்டு லிப்ஸ்டிக்கு போட்டேன். ஸோ அவ்வளோதான். பாக்கி ஃபேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ பூ கொடுத்தாங்க. ஸோ பூவும் வச்சுட்டேன். இன்னும் வந்து எங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கே போகலாம். அங்கே போய் எல்லாரையுமே மீட் பண்ணலாம். ஓகே, அங்கே போகலாம். இப்போ இங்கே வந்து மீன்ஸ் ஒரு 3 hours இல்லைனா 2 hours ஆகிருக்கும். 3 hours இல்லைனா 2 hours ஆகிருக்கும். என்ன ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணல. எல்லாருமே உட்காந்துருக்கோம். இப்போ தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் இங்கே வரல, அங்கே மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வந்ததுக்கு. பசிக்குதா? போண்டா சாப்பிட்டா கந்துக்கணும். எனக்கு பசிக்குது. இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நலங்களாக வச்சு உக்காந்துருக்கோம். என்ன பேசுறதுன்னு தெரியல. சோறு போட்டால் வீட்டுக்கு சோறு போட்டால் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலாம். ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு பிளேட்ல. இதோட ஜாஸ்தியாக நான் சாப்பிட்டேனே. நாளை சாப்பிட்டேன். ஓ, வீட்டில் சாப்பிட்டீங்க, அதனால நீங்கள் சாப்பிட முடியல. ஓகே, நான் முடிச்சுட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். வந்தது காரில், போகிறது பைக்கில்.
அதுதான் ஒரு ஜாலியாக இருக்கு. நல்லா இருக்கேன். இவங்க ஃபோட்டோ எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. வாட்ச் வந்து எடுக்கக்கூடாது. ஏன் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து தரலாம். அதான் நல்லா கேமரா வச்சுருக்காங்க, செம்ம ஃபோன் வச்சுருக்காங்க, அப்பயும் எடுத்து தர மாட்டாங்க. என்னதான் தெரியல. ஃபோன் ரிப்பேர் ஆயிருக்கு. ஓ சரி, என் ஃபோனில் எடுத்துதாங்க. அப்பயும் ஃபோன் ரிப்பேர் ஆயிருக்கு. இல்லை பரவாயில்ல, சரி பண்ணிக்கிறேன். ஃபோன் வைரஸ் வந்து. சரி வாங்க, இந்த வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் வீட்டுக்கு போகிறோமா இல்லை அம்மாவுக்கு கண்ணாடி, அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் ஸோ அம்மாவுக்கு வந்து கண்ணாடி வாங்கி போகிறோமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஃபைனலி எங்கள் அம்மாவுக்கு வந்து கண்ணாடியை போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் 6:30 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 6:30 மணி ஆகுது. ஸோ மெடிடேஷன் கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.